அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 12th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாமில் 6.29 ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் 4 கே வெக்டார் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2 ஐ வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் என்ற போட்டிக்கும் ஓகேவா 5, 1, 4 மற்றும் 9 to 12 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் வெக்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஆர் வெக்டார். ஆனால் இந்த செகண்ட் எனக்கு புள்ளிகள் சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு வெக்டர் ஃபார்மில் இருக்குது, புள்ளிகள் இருக்குது, இணைக்கும் கோட்டிற்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா. அப்போ இடைப்பட்ட கோணம்னா என்ன செய்யணும்? டீட்டா என்னது? இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி பி வெக்டார், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் டி டி வெக்டார். இரண்டு வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணம் என்னதுமா? டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி டாட் டி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். இதுதான் ஃபார்முலா. ஓகேம்மா, முதல்ல ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிடணும். தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி பி வெக்டார். ஏ வெக்டார் என்னதுமா? ஐ கேப் ப்ளஸ் 2 கேப் ப்ளஸ் 4 கேப் ப்ளஸ் டி என்னதுமா? 2 வெக்டார் ப்ளஸ் 2 வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ தட் இஸ் ஆர் வெக்டார் திஸ். ஓகேம்மா, இப்போ டீட்டரில் பி வெக்டாரை கேட்டிருக்கான். பி வெக்டார் இருக்குதுன்னம்மா, என்ன இருக்குது? பி வெக்டார். ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு 2 வெக்டார் ப்ளஸ் 2 வெக்டார் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு டி தான் நமக்கு தேவை. டி என்ன செய்யணும்னா, இரண்டு புள்ளிகள் சொல்லியிருக்கலாமா? இரண்டு புள்ளிகள் அப்படிங்கிற சமயம் ஃபஸ்ட்டு புள்ளி என்னது? ஏ. இன்னொரு புள்ளி பி எடுத்துக்கணும். இரண்டு புள்ளிகள் வச்சுமையா 5, 1, 4. இரண்டாவது என்னதுமா? 9, 2, 12. ஓகேவாம்மா, இதை x1, y1, z1, x2, y2, z2. ஓகேவாம்மா, இரண்டு புள்ளிகள். இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள திசை விகிதங்கள் கண்டுபிடிப்போமா? திசை விகிதங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1, தென் y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. x2 என்னதுமா? 9 மைனஸ் 5, 2 minus 1, 12 minus 4. So that is equal to 4, 1, 8. அப்போ இதை என்ன சொல்லலாம்னா, that implies D1, D2, D3. ஓகேவாம்மா, இதை எப்படின்னா D bar equal to 4 I cap plus J cap plus 8 K cap. இப்போ நமக்கு ஆர் வெக்டார் கண்டுபிடிப்போம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இந்த புள்ளியை வெக்டாராக எடுத்துக்கலாம். 5 வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 4 கே வெக்டார் பார்த்திங்கம்மா ப்ளஸ் டி இன்று 514. இது என்னமா? 4 வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 8 கே வெக்டார். ஓகேம்மா, இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னது? ஆர் வெக்டார் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க, கிவன் திஸ். இப்போ சி வெக்டாருக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கோம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி பி வெக்டார். நான் இதை இப்படி எழுதி முடிச்சிட்டோமா? தென் நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் டி டி வெக்டார். டி வெக்டார் அப்படிங்கிற வச்சுமையும் என்ன இருக்கலாமா? டி வெக்டார் இங்கே வந்திருக்கா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். 4 வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 8 கே வெக்டார். இப்போ ஃபார்முலா என்னது? டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி டாட் டி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார்.
ஓகேவா? இப்போ பி வெக்டார் என்னது? பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். d வெக்டார் ஈக்குவல் டு 4i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார். ஸோ b வெக்டார் டாட் d வெக்டார் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் டாட் 4i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார். ஸோ i, ஸோ 2 into 4 ப்ளஸ் j to j 2 into 1 ப்ளஸ் k to 1 into 8. ஸோ 8 ப்ளஸ் 2 ப்ளஸ் 8 கரெக்டாமா? 16 ஓகேம்மா? 16 ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கோம்? பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 16 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 16. ஓகேவா? பி வெக்டார் என்னதுமா? 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் என்னது? மாடுலஸ் மேக்னிடியூட் 2 ஸ்கொயர். இதை 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus 1 square that is equal to root 9 that is equal to 3. Modulus of d vector equal to square root of d என்னமா? d வந்து 418 என்ன இருக்கலாமா? d வெக்டார் இருக்கலாமா? என்ன இருக்கலாமா? d வெக்டார் இருக்கிற 4i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார். d vector equal to 4i vector plus 4i cap plus j cap plus 8k cap 4 square plus 1 square plus 8 square that is equal to 16 plus 1 plus 64. அப்போ 64 81. So modulus of d that is equal to square root 81 that is equal to 9. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி டாட் டி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் பி டாட் டி வந்து என்னது? 16 நான் கண்டுபிடிச்சிருக்கோமா? மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்னதுமா? 3. மாடுலஸ் ஆஃப் டியோட வேல்யூ 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு cos inverse 16 by 27. On 16 amma modulus of b dot d என்னமா? கொஞ்சம் பாருங்க. 8 2 10 18. ஆனால் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்? 16 16 போட்டிருக்கேன். 18 பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அடிஷன் வந்து நம்மளை வந்து மாற்றி விட்டுட்டு பார்த்திங்களாம்மா? 8 2 10 18. அதான் பார்த்தேன். ஏன்னா இங்கே வந்து கேன்சல் வரணும் இல்லையா? கேன்சல் வரணும் அப்படிங்கச்சமே எனக்கு தப்பாக கண்டுபிடிக்கிறேன். ஏம்மா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஒன்ட்டே பார்த்திங்களாம்மா? நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருந்தாலுமே பாருங்கள், நான் ஒரு சின்ன அடிஷன் பாருங்கள். 8 + 2 10 10 + 8 18. அதுக்கு நான் 16 போட்டுட்டேன் பார்த்திங்களாம்மா? அடிஷனில் தப்பு வந்துக்கலாமா? நமக்கு அடிஷனாக தெரியாது. ஆனால் நமக்கு வந்து ஒரு 18 இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்தீங்களாம்மா? எனக்கு கூட ஆன்சர் வருது, அது தப்பாக வருது இல்லையா? ஸோ 2 அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 18/27 எவ்வளவு? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 18 2/3. ஸோ தீட்டா வந்து இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. அம்மா பார்த்தீங்களாம்மா? நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருந்தாலும் மேக்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு இது 8 + 2 10 + 8 18. நான் என்ன போட்டிருக்கேன்? 16 போட்டுட்டேன். பார்த்தீங்களாம்மா? ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஒரு இந்த எரர் வந்து எங்கே வந்து நான் கண்டுபிடிக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா எப்படினாலும் காசுக்கு வந்து மேன்லாம் கீழிங் இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் பகுதி தொகுதியில் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே 27 அப்படிங்கச்சுமே ஒரு ஒரு
3ல வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரியோ ஒரு 9லேயோ மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். பாருங்கள் 18/27 தட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. நீங்கள் என்ன செய்யணும், நான் போர்டுலாம் இப்படிலாம் ஆன்சர் போடச்சுமே நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். பார்த்தீங்களா, ஒரு மிஸ் வந்து ஒரு சின்ன தப்பு செய்கிறாங்க கூட நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதை வந்து என்ன செய்யணும், கொண்டு போகணும். மிஸ் அந்த இடத்துல தப்பு அப்படி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன தப்பை வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேம்மா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்கம்மா. இதுலேருந்து டைரெக்டாக நம்ம என்ன வெக்டரை எடுத்துட்டோம், பி வெக்டரை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள டி வெக்டரை கண்டுபிடிக்கும். டி வெக்டரை கண்டுபிடிச்சிட்டு டி வெக்டர் தென் ஃபார்முலா எழுதியிருக்கோம். பி வெக்டார் தரும் டி வெக்டர் பி டாட் டி எழுதி அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் டி ரெண்டையும் கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணால் காஸ் ஆஃப் 2/3. ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.